ஹலோ டூட்ஸ், இங்கிலீஷ் படிக்கலாம் வாங்க. ஸோ நம்ம தமிழை நார்மலாக அவனுக்கு, அவளுக்கு, அவளுக்காக அந்த மாதிரிலாம் சொல்லுவோம், கரெக்டுங்களா? ஸோ அவள் ப்ளஸ் இக்கு, அவளுக்கு, இந்த மாதிரி இடை சொற்களை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரப்போசிஷன் சொல்லுவோம், ஓகேங்களா? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு மேஜரான 6 ப்ரப்போசிஷன் வேர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? அதை ஒன் பை ஒன்னாக வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டு, ஃபார், வித், ஃப்ரம், பை, அபவுட், இந்த 6 வேர்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் டு அப்படின்னா என்ன அப்படின்னா இக்கு. To means இக்கு. எக்ஸாம்பிள், to பாலா, பாலாவுக்கு. To him அப்படின்னா அவனுக்கு. To her அப்படின்னா அவளுக்கு. I gave the pen to பாலா, பாலாவுக்கு ஒரு பென் கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து for. forனா இக்காக. for பாலா, பாலாவுக்காக. I ate for பாலா, பாலாவுக்காக சாப்பிட்டேன். for him அவனுக்காக. for her அவளுக்காக. நெக்ஸ்ட் வந்து from. from அப்படின்னா இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள், from பாலா, பாலாவிடம் இருந்து. I received the pen from பாலா, பாலாவிடம் இருந்து ஒரு பெண்ணை பெற்றுக்கொண்டேன். from him அப்படின்னா அவனிடம் இருந்து, ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா with. with அப்படின்னா உடன். with பாலா, பாலாவுடன். I went with பாலா, நான் பாலாவுடன் சென்றிருந்தேன், ஓகேங்களா? ஸோ with him அப்படின்னா அவனுடன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பை. பை அப்படின்னா ஆல். பை பாலா, பாலாவால். the book was written by பாலா, பாலாவால் இந்த புத்தகம் எழுதப்பட்டது. பை him அப்படின்னா அவனால், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன வேர்ட் பார்க்க போறோம்னா about. about அப்படின்னா பற்றி. about பாலா, பாலாவை பற்றி. don't talk about பாலா, பாலாவை பற்றி பேசாதீர்கள். about him அவனை பற்றி, ஓகேங்களா? எந்த ப்ரப்போசிஷனோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. for more video please follow this channel.